திரு கானாசு என்று அழைக்கப்படுகிற கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய சீதாராமன் ஒரு பெரிய சிறுகதை, அதாவது ஒரு குறுநாவல். இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்றோம். கேட்கலாமா? அருமையான ஒரு கதை. சீதாராமன் பகுதி 1, அத்தியாயம் 1. பெரிய மனுஷாலாத்து பிள்ளையோட சிநேகிதம் வச்சுக்கிறது சின்னவாளுக்கு கொஞ்சம் ஆபத்து கிடந்தாண்டா என்றாள் அம்மா. என்னம்மா அப்படி திடீர்னு ஒரு போடு போட்டுட்ட என்றான் சீதாராமன் சிரித்துக் கொண்டே. 4 பேரு 4 சொல்லுவாடா, சாதாரணமான அந்த சிநேகிதமும் நீடிச்சு நிக்கும்னு நிலையில்ல, அப்புறம் நாப்பு காட்டுவா எல்லாரும் என்றாள் அம்மா. என்னமோ கூட படிச்சாமா, ஏதோ என்கிட்ட அழாதிய பிரியமா இருக்கான், தானா வந்து அழைச்சிட்டு போறான், என்னையும் மதிச்சு. உன் சிநேகிதம் எனக்கு வேண்டாண்டா போடான்னு தாட்சணியம் இல்லாம எப்படி சொல்லி உதறி தள்ளுறது என்றான் சீதாராமன். சீதாராமனின் மனைவி மனோரமா உள்ளே புகுந்தாள். உங்க சிநேகிதர் கார்ல வந்து ஹாரன் அடிக்கிறச்சே உங்களுக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுறது. பாதி சாப்பிட்றச்சே கூட அவர் வந்தார்னா என்ன கிருஷ்ணான்னுட்டு கையாளம்பாம ஓடுறேன். அவர் சிநேகிதத்தை பத்தி சொன்னா. மனோரமா இதை சற்று கேலியாகத்தான் சொன்னாள். ஆனால் அவள் குரலில் தொனித்த ஒரு அந்தரார்த்தம் சீதாராமனுக்கு கோபம் ஊட்டுவதாக இருந்தது. ஆத்திரத்தில் ஏதோ பதில் சொல்ல வாய் எடுத்தான். ஆனால் எப்படியோ ஆத்திரத்தை அடக்கி கொண்டு சொன்னான். நானாவா அவனை தேடிண்டு போறேன்? அவனாக வரான். வந்து வாடான்னு கூப்பிடுறச்சே வரமாட்டேன்னு கிராக்கி பண்ணிக்க எனக்கு தெரியல. நான் என்ன செய்யறது? ஏதோ தப்பு செய்து விட்டு மன்னிப்பு கேட்கிறவன் குரல் போல் ஒலித்தது அவன் குரல். அவன் அம்மா சொன்னாள், என்னவோப்பா கிளவினா, எனக்கு தெரிஞ்சதை சொன்ன, அவ்வளவுதான். ரொம்ப சின்னவாளுடைய சகவாசமும் கூடாது, ஓஹோ ஆஹான்னு ரொம்ப பெரியவாளுடைய சவகாசமும் கூடாது. ரெண்டுமே ஆபத்து தான், ரெண்டும் அபவாதம் தான். அப்படிதான் என் காலத்துல சொல்லுவா. அப்புறம் உன்னுடைய இஷ்டம் என்றாள். என் தாயாருக்கும் மனைவிக்கும் கிருஷ்ணனை எதுவும் ஆட்சேபம் சொல்ல அப்படி என்னதான் இருந்தது உண்மையாக என்று யோசனை செய்தவனாக சிறிது நேரம் மௌனமாக நின்றான் சீதாராமன். கையில் சீப்புடன் தலைவாரி கொள்ள போனவன் சீப்பும் கையுமாக யோசனையில் ஆழ்ந்து நின்றான். மீண்டும் அவன் தாயார் சொன்னாள், நீ படிக்காதவன் ஒண்ணு இல்ல, வயசோ அனுபவமோ போராதவனும் இல்ல. உனக்கு தெரியாத விஷயம்னு நான் ஒண்ணு சொல்ல வரலடா, ஏதோ எனக்கு தோணித்து சொன்ன. கிராப் தலையை படிய வாரி கையால் அழுத்தி கொண்டு சீப்பை கண்ணாடிக்கு பின்னால் தொத்த வைத்துவிட்டு திரும்பி தன் தாயாரை பார்த்து சொன்னான் சீதாராமன். இதோ பாருமா, நீ சொல்றது எல்லாம் சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் பணக்காரன், அவனுக்கு எத்தனையோ பணக்கார பழக்கங்கள் செஞ்சு கொள்ள வசதி இருக்கு. எனக்கு இல்ல, வாஸ்தவம்தான். ஆனா நான் அவனை தேடிண்டு போகாத வரைக்கும் சரிதான், தெரியுதா என்றான். அவன் தாயார் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவன் மனைவிதான் ஏதோ பதில் சொல்ல வாய் திறந்து இருந்தாலும் என்று ஆரம்பித்தாள். ஆனால் அவளை பேச விடாமல் குறுக்கிட்டு சற்று பதட்டமாகவே சீதாராமன் சொன்னான், அவன் பட்டணத்துல இன்னும் 2 மாசம் இருக்கானோ 3 மாசம் இருக்கானோ, அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க போறது எப்பவோ எங்கேயோ. இந்த 2-3 மாசத்துல ஒண்ணு நீங்க நினைக்கிறபடி எல்லாம் நடந்துராது, பயப்படாதீங்கோ. நான் சொல்றது தெரிஞ்சுதா என்றான். கிருஷ்ணனை பற்றிய பேச்சை அத்துடன் முடித்துவிட சீதாராமனுக்கு இஷ்டம்தான். ஆனால் அவனுடைய குரலின் படபடப்பும் முகத்தின் கடுகடுப்பும் அவன் மனைவி மனோரமாவை தூண்டிவிட்டன. அந்த பேச்சை தொடர்ந்து நடத்தவே விரும்பினாள் மனோரமா. அவசியமான மற்ற பல அலுவல்களை எல்லாம் விட்டுவிட்டு கிருஷ்ணன் வந்து கூப்பிட்ட உடனே தன் கணவன் கை காரியத்தையும் போட்டுவிட்டு தன்னையும் லட்சியம் பண்ணாமல் போய்விடுகிறானே என்பது மனோரமாவுக்கு என்றுமே ஆத்திரமூட்டுவதாகவே தான் இருந்தது. அவள் மனதில் ஒரு மூலையில் தன் கணவனும் கிருஷ்ணனை போல பணக்காரனாக கார் உள்ளவனாக இல்லையே என்கிற ஒரு குறை ஓயாமல் துடித்துக் கொண்டிருந்ததை அவளே அறியவில்லை. பாவம், முந்தின தினம் கீழ் வீட்டிலே குடியிருந்த லட்சுமி அம்மாள் வேண்டுமென்றோ இல்லை அசட்டுத்தனமாகவோ சொல்லிவிட்ட ஒரு வார்த்தையும் அவள் மனதில் துருத்தி கொண்டிருந்தது. மனோரமா சொன்னாள், நிலைமையில இவ்வளவு வித்தியாசப்பட்ட இந்த 2 பேருக்கும் என்ன சிநேகிதமோ என்னவோ என்று ஊர்ல யோசிக்க மாட்டாங்களா? எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சுட்டா நீங்க இத யோசனை பண்ணதான் வேணும் என்றாள். வாயால் அகப்பட்டு விட்ட எலும்பு துண்டை எக்காரணத்தை கொண்டு விடமாட்டேன் என்கிற நாய்க்குட்டியின் பிடிவாதத்தை போல் இருந்தது அவள் பேசிய பாவனை.
திடுக்கிட்ட சீதாராமன் திரும்பி தன் மனைவியை ஒரு நிமிஷம் பார்த்தான். பிறகு சாதாரண குரலில் அலட்சியம் துணிக்கிற ஒரு பாவத்தில் சொன்னான், ஊர்ல எத்தனையோ சொல்லுவா, அதுக்கெல்லாம் நீயும் நானுமா பொறுப்பு? உங்களையும் என்னையும் பத்தி பேசுறதுக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு என்றாள் மனோரமா விடாப்பிடியாக. அப்படி யாரும் எதுவும் சொல்லிவிட்டதா எனக்கு இன்னும் எட்டலையே என்றான் சீதாராமன் பதிலுக்கு. பாருங்களேன், கீழாத்துல குடியிருக்காளே லட்சுமி அம்மா, அவ நேத்திக்கு என்ன கிண்டி கிண்டி கேக்குறா உங்க சிநேகிதர் கிருஷ்ணனை பத்தி. அவ மனசுல என்னத்தை வச்சுட்டு கேக்குறான்னு எனக்கு தெரியறது. நாக்க புடிங்கலாமான்னு இருந்தது எனக்கு என்றாள் மனோரமா. அதற்கு மேல் சொல்ல வந்ததை சொல்ல முடியவில்லை அவளால். அவள் கண்கள் நிறைந்துவிடும் போல கலங்கின. சீதாராமனின் தாயார் மனோரமாவின் உதவிக்கு வந்தால், போடி அசட்டு பொண்ணே, கீழாத்து லட்சுமி அம்மா ரொம்ப யோகியஸ்தி தான், போ, உன்னை கேட்க வந்துட்டா. நெருப்புன்னா வாய் சுடுமாக்கும், சும்மா இரு. அசடாட்டமா அவ கேட்டாளா இவ வந்து சொல்றாளா என்று தன் மாட்டு பெண்ணை கடிந்து கொண்டாள். பிள்ளையார் பிடிக்க போனது இப்படியா முடிந்தது என்று பிரமித்தவனாக நின்ற தன் பிள்ளையின் பக்கம் திரும்பி கிழவி சொன்னாள், இதோ பார் சீதா, நீயும் அறிவுள்ளவனா படிச்சவனா நடந்துக்கணும், தெரியறதா என்று மகனை உஷார்படுத்தினாள். இதற்குள் கீழே வாசலில் தெருவில் கிருஷ்ணனுடைய காரின் ஹாரன் சப்தம் கேட்டது. அந்த சப்தம் கேட்டவுடன் விழுந்தடித்துக் கொண்டு ஓடிப்போய் தன் சிநேகிதனை வரவேற்கிற வழக்கமுடைய சீதாராமன் இன்று சற்று மெதுவாகவே மாடிப்படி இறங்கி வாசல் பக்கம் போனான். அத்தியாயம் 2. மனோரமா எதையோ நினைத்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட வேகத்தில் தன் மனதில் எங்கேயோ பிரகாசம் இல்லாத ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு சிந்தனையை அம்பலத்துக்கு இழுத்து விட்டாள். பேச்சு வாக்கிலே நடந்துவிட்ட ஓர் அர்த்தமற்ற காரியம் அது. உண்மையிலேயே அர்த்தமற்ற பேச்சுதானா அது என்று தன் கணவன் வாசல் பக்கம் போன பிறகு தன்னையே கேட்டுக்கொண்டாள் அவள். அப்படி பூரணமாகவே அர்த்தமற்ற பேச்சுத்தான் அது என்று நம்பவும் அவளுக்கு தைரியம் வரவில்லை. தானும் அறியாமலே தன் மனதில் வளரவிட்டு விட்ட ஒரு அர்த்தம் இருந்தது அந்த பேச்சுக்கு என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அதை பற்றி நினைக்கவே பயமாக இருந்தது அவளுக்கு. ஆனால் நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. அவள் மனதிலே உட்கார்ந்து கொண்டு சமூக விதிகளின் எல்லைகளை மீறிய பயங்கரமான கனவுகளை துணிச்சலுடன் காண அவளை தூண்டிய அந்த ஆசாமி யார்? துணிச்சல் கனவுகளில் மட்டும்தானா? கனவுகளில் தொடங்கி காரியங்களில் இறங்கவும் துணிச்சல் தர அந்த ஆசாமிக்கு தெம்பு உண்டா? தெம்பு இல்லாமல் இருப்பதே நல்லது என்று எண்ணினாள் மனோரமா. தெம்பு தோன்றிவிட்டால் என்ன பண்ணுவது? இப்படி நினைக்கும் போதே மனோரமாவின் மனசும் உடலும் பதறின. ஆனால் காரியத்தில் இறங்க தெம்பும் தைரியமும் வராத வரையில் தனக்கு தன் பெண்மைக்கு தோல்விதான் என்று அவள் அந்தரங்கத்தில் இன்னொரு பிடிவாதமான எண்ணமும் இருந்தது. இந்த இரண்டு எண்ணங்களுக்கும் இடையே அகப்பட்டு கொண்டு அவள் ஒவ்வொரு வினாடியும் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதானா? ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எது தோல்வி எது வெற்றி என்று தீர்மானமாக முடிவு கட்ட மனோரமாவால் முடியவில்லைதான். மனோரமா படித்த பெண். சர்வ கலாசாலையில் பட்டம் பெறுகிற வரைக்கும் படிக்காவிட்டாலும் பள்ளிக்கூடம் தாண்டி அதற்கு பிறகு 2 வருஷங்கள் கல்லூரியிலும் படித்தவள்தான். கலாசாலையிலும் பள்ளியிலும் மனோரமாவுக்கு கெட்டிக்காரி என்றுதான் பெயர். ஆனால் வாழ்க்கையில் எழுகிற பிரச்சனைகளுக்கு கல்லூரி படிப்பு பதில் கொடுப்பதில்லையே. கிழ மாமியார் தன் மாட்டுப்பெண் நகத்தை கடித்துக் கொண்டு கூடத்தின் மத்தியில் சிந்தனையில் ஆழ்ந்தவளாக நிற்பதைக் கண்டு, நீ இருந்தாலும் அசட்டு பொண்ணு தாண்டி என்றாள். கிழவி பள்ளியிலும் படித்ததில்லை, கலாசாலையிலும் படித்ததில்லை. தன்னுடைய படித்த மாட்டுப்பெண் அசடுதான் என்பது அவளுக்கு எப்படியோ தெரிந்துதான் இருந்தது. நகத்தை கடிப்பதை நிறுத்திவிட்டு மனோரமா திரும்பி தன் மாமியாரை பார்த்தாள். அவள் மாமியாரை பற்றிய வரையில் அவளுக்கு பொறாமையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் மாமியாரின் பிரச்சனைகள் அன்றே தீர்ந்து விட்டன. அவளுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட அவள் மனசையோ உள்ளத்தையோ திரித்து விட்டிருந்ததாக சொல்ல முடியாது. பழமை, வழக்கம், அன்பு என்கிற 3 திடமான லட்சியங்கள் அவள் வாழ்க்கை வழிகளை தெளிவாக்கி தந்தன. பழமை வழக்கம் என்கிற லட்சியங்கள் தொலைந்தாலும் அன்பு என்கிற லட்சியமாவது கை கொடுக்க வேண்டாமோ தக்க சமயத்தில்? அதுவும் 2 பட தொடங்கிவிட்டதானால் என்னதான் செய்வது? கீழ்விட்டு லட்சுமி அம்மாள் முதல் நாள் சொன்ன வார்த்தைகளுக்கு
அதிகப்படியான அந்தரார்த்தம் இல்லாமலே இருக்கலாம். உண்மையில் சாதாரண ஒரு ஸ்திரீயின் வம்பளப்பதில் பிரியமுள்ள ஒரு ஸ்திரீயின் சாதாரண பொழுதுபோக்குக்கான பேச்சாகவே கூட இருந்திருக்கலாம் அது. ஆனால் லக்ஷ்மி அம்மாளின் யோசனை என்னவானால் என்ன? அவள் உத்தேசமோ அந்தராத்மாவோ என்னவானால் என்ன? மனோரமா அதுவரை எண்ண துணியாத பல எண்ணங்களை தூண்டி போராட்டத்தை அவள் மனதிலே மூட்டி வைத்த பொறுப்பு அந்த லக்ஷ்மி அம்மாளுடையதுதான். ஆனால் எத்தனை ஆனால் சொல்வது? ஆனால் எண்ணங்களை எழுப்பிய பொறுப்பு லக்ஷ்மி அம்மாளுடையதாகவே இருந்தாலும் அசட்டு எண்ணங்கள் மனதிலே தலை தூக்கி ஆதிக்கம் பெறாத வண்ணம் அமிக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடையதல்லவா என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் மனோரமா. அசட்டு எண்ணங்களாக இருக்கலாம், ஆனால் அவை எண்ணங்கள் என்ற அளவிலே இன்பம் தருவதாகவும் இருந்துவிட்டால் இன்பமா எது என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள் மனோரமா. மனோரமா அவள்தான் என்ன செய்வாள் பாவம்? அசட்டு எண்ணங்களுக்கு எப்பொழுதுமே இந்த தன்மை உண்டு. அவை எப்பொழுதுமே ஓரளவு இன்பம் தருவனவாகவும் இருக்கும். மனதிலே மெல்ல மேலே மிதந்து கொண்டிருந்த அசட்டு எண்ணங்களை அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிவிட்டுத்தான் அடியில் ஆழ்ந்து கிடக்கும் உண்மையான போக்கை, சிந்தனைகளை, ஆசைகளை கணிக்க வேண்டும். அத்தியாயம் 3. உண்மையை சொல்ல போனால் மனோரமாவுக்கு சீதாராமனிடம் அளவு கடந்த பிரேமை இருந்தது. ஆனால் பிரேமை, அன்பு, காதல் என்பதெல்லாம் மிகவும் பலகீனமான வார்த்தைகள். பக்தி என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். கல்யாணமாவதற்கு முன் வேண்டுமானால் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிடம் பிரேமை இருந்தது, அன்பு இருந்தது, காதல் இருந்தது என்று சொல்லலாம். கல்யாணமான பிறகு வேண்டியது பக்தி ஒன்றுதான். அந்த பக்தி மனோரமாவுக்கு தன் கணவனிடம் சற்று அதிகமாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பக்திக்கு காரணம் இருந்ததாக சொல்ல முடியாது. சீதாராமன் மனோரமாவுக்கு ஏற்ற புருஷன், எல்லா விதங்களிலும் ஏற்ற புருஷன் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நிலைமையிலும் சுபாவத்திலும் பிறப்பு வளர்ப்பிலும் சற்று ஏறத்தாழத்தான். மனோரமா அழகி, இன்டர்மீடியட் வரை படித்தவள். சீதாராமனும் அழகன்தான், BA படித்தவன் தான். ஆனால் மனோரமா பணக்கார வீட்டில் பிறந்தவள். பணக்காரர்கள் வீட்டில் நாகரிகம் என்று அவர்கள் கருதுகிற புதுமை மோகத்தினிடையே வளர்ந்தவள். தன் நிலைமைக்கேற்றவாறு புருஷனை வரித்து நிலைமை மாறாது வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆதி காலத்தில் கனவுகள் கண்டவள். சீதாராமன் பணக்காரன் அல்ல, அவன் ஏழைதான். இப்பொழுது ஏதோ சொல்பம் சம்பாதிக்கிறான், அவ்வளவுதான். அவன் சொல்ப சம்பாதியத்தை நம்பி கிராமத்தில் 4-5 பேர் வேறு இருக்கிறார்கள். கொஞ்சம் சிரமமான குடும்பத்திலே பிறந்து இன்னமும் சிரமமான வாழ்க்கை நடத்தி வருபவன் தான் சீதாராமன். தனக்கு சீதாராமன் கணவனாக வந்து வாய்த்தது பற்றி மனோரமா இப்பொழுது வருத்தப்பட்டாள் என்று சொல்ல முடியாது. அவனிடம் பணம் இருந்ததோ இல்லையோ, குணம் இருந்தது. தன் மனைவியிடம் எல்லையற்ற அன்பு செலுத்தினான் என்பதிலும் சந்தேகம் இல்லை. அவன் தன் சுக சௌகரியங்களை கவனிப்பதற்கு முன் எந்த காரியத்திலுமே அவள் சுக சௌகரியங்களை கவனித்தான் என்பதை மனோரமாவே ஒப்புக்கொள்வாள். வேறு என்ன? மனோரமாவின் மனதிலே இருந்ததெல்லாம் சரியாக உருவாகாத ஒரு அதிருப்தி தான். ஆதி காலத்தில், அதாவது மனோரமா பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் பிறகு கலாசாலையில் சேர்ந்து படிக்கும் போதும் சீதாராமனை போல ஒருவன் தனக்கு கணவனாக வருவான் என்று அவள் கனவிலும் கருதியதில்லை. அவளுடைய கனவு நாயகன் எந்த கன்னி பெண்ணுக்கு ஒரு கனவு நாயகனாவது இல்லாமல் இருக்கிறான்? எப்பொழுதும் காரில் தான் வந்து இறங்குவான். மிகவும் நாகரிகமான ஆடை தரித்திருப்பான். அவள் வேதாந்தத்தையும் மற்றும் உள்ள முக்கிய பிரச்சனைகளையும் பற்றி பேசுகிறானோ இல்லையோ, உடுப்புகளையும் யார் யார் ஊரில் எந்தெந்த தையல்காரன் சரியாக தைக்கிறான் என்றும் தான் பேசுவான். நேற்று அவளை பார்த்தேன், இன்று காலை இவளை பார்த்தேன் என்று மிஸ்ஸுகளையும் மிஸ்ஸஸ்களையும் பற்றி பேசுவான். இப்பொழுது தன் கணவனுக்கு சிநேகிதனாக வந்த அந்த கிருஷ்ணனை போலத்தான் தன்னுடைய அந்த நாளைய கனவு நாயகன் இருந்தான் என்று மனோரமாவின் பலகீனமான மனம் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. பள்ளிக்கூடத்திற்கும் கலாசாலைக்கும் அவளே அந்த நாளில் காரில் தான் போவாள். அவளை அசாதாரணமான நாகரிக பெண்மணியாக மதித்துத்தான் சக மாணவர்களும் மாணவிகளும் பேசுவார்கள். நாகரிக உலகிலே, அதாவது அவள் நாகரிகம் அடைந்தது என்று எண்ணிய சமூகத்திலே அன்று, அதாவது கல்யாணமாகும் முன் மனோரமாவுக்கும் இடம் இருந்தது. இன்னும் அவளுடைய தமக்கை தங்கைகளும் அண்ணன் தம்பிகளும்
பழைய தோரணியிலேதான் வசித்து வந்தார்கள். மனோரமாவின் கணவன் மட்டும் தனி சுபாவம் படைத்தவன். சீதாராமனும் தன் தாய் தகப்பனையும் தம்பி தங்கைகளையும் மறந்துவிட்டு தன் மாமனாருடனேயே வாழ ஒப்புக்கொண்டிருந்தானேயானால் மற்ற மாப்பிள்ளைகளுக்கு அவனும் சமமாக இருந்திருக்கலாம். மனோரமாவும் தன் பழைய நிலையில் சிறிது மாறுதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யோசித்து பார்க்கையில் மனோரமாவுக்கும் தெரிந்தது, தன் கணவன் தன் தகப்பனார் வீட்டிலே தங்க மறுத்தது சரியான காரியமே என்பது அவளுக்கும் தெரியாமல் இல்லை. அப்படி தங்கியிருந்தானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை சொற்பமான ஒரு நிலை நீடித்திருக்க முடியாது. அது ஒரு நிலை. அற்பமான ஒரு சந்தோஷத்திற்காக சுயமரியாதையை பலி கொடுக்கிற மாதிரி ஆகும் அது என்று மனோரமா அறிந்துதான் இருந்தாள். அவளுடைய தமக்கை தங்கைகளைப் போலவே அவளுக்கும் நாகரிகமான பணக்கார இடத்திலே கல்யாணமாகி இருக்கும். ஆனால் விதி நடுவே குறுக்கிட்டது. அவளுடைய 17வது வயதிலே அவள் இன்டர்மீடியட் பரீட்சை கொடுத்திருந்த சமயத்திலே அவளுக்கு ஒரு விதமான வலிப்பு வரத் தொடங்கியது. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். பாட்டிமார்கள் மட்டும் கல்யாணமானால் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பாட்டிமார்கள் வார்த்தையை நம்பி தன் பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்டு பிறகு அவஸ்தைப்பட நேர்ந்துவிடப் போகிறதே என்கிற பயம் தகப்பனாருக்கு. எங்கேயாவது பணக்கார இடத்தில் வாழ்க்கைப்பட்டு விட்டு வலிப்பு வருகிறது என்று அவர்கள் அவளை வாளாவிட்டியாக திருப்பி விட்டால் என்ன செய்வது என்கிற பயம் வேறு அவருக்கு. சீதாராமன் ஏதோ தூர பந்து, ஏழை பையன், நன்றாக படித்திருக்கிறான், வீட்டோடு வைத்துக் கொள்ளலாம் என்று மனோரமாவின் தகப்பனாருடைய எண்ணம். தன் பெண் கஷ்டப்படக்கூடாதே என்கிற அன்பு ஞாபகம் ஒன்றுதான் அவருக்கு. பெண்ணுக்கு வலிப்பு வருவதையும் கல்யாணமானால் சரியாகிவிடும் என்று பலர் சொல்வதையும் ஒளிவு மறைவில்லாமல் சீதாராமனின் பெற்றோர்களிடம் தெரிவித்து விட்டே கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்தார் அவர். மனோரமாவை பார்த்தது முதலே அவளிடம் ஒரு பாசம் விழுந்து விட்டது சீதாராமனுக்கு. கல்யாணம் நடந்தது. அதற்கு பிறகு மனோரமாவுக்கு வலிப்பும் வரவில்லைதான். அந்த நாளில் அந்த நாளில் அந்த நாளில் என்று மனோரமா எண்ணினாலே தவிர அதெல்லாம் நடந்து அப்படி ஒன்றும் அதிக நாளாகிவிடவில்லை. கல்யாணமாகும் போது மனோரமாவுக்கு வயசு 18, இப்போது வயசு 23. 5 வருடங்களுக்கு முன் நடந்த சமாச்சாரங்கள் தான் இவை எல்லாமே. கல்யாணமான புதிதில் தன் நிலைமை மாறப்போகிறது என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் 6 மாதத்திற்குள் சீதாராமன் என்கிற அவள் புருஷன் அவள் மனசிலே நிறைந்து விட்டு, எங்களுக்கெல்லாம் ஆம்படையா வரல, இவ ஒருத்திக்குத்தான் இங்கேயோ சீமையில இருந்து லட்சிய புருஷன் ஒருத்த வந்திருக்கான் என்று அவளுடைய சகோதரிகள் கேலியும் பொறாமையும் கலந்த விதத்தில் அவளை கேலி செய்கிற வரையில் வந்துவிட்டது. அந்த கேலியை எல்லாம் மனோரமா பாராட்டவே இல்லை. தன் கணவனிடம் பக்தி வளர வளர அவள் புது ஸ்திரீயாகி கொண்டிருந்தாள். மேலே படிப்பது தேவையில்லை என்று கூறினான் சீதாராமன். அவள் நிறுத்திவிட்டாள். வேலை ஒன்று கிடைத்ததும் அவள் தன்னுடன் வந்து தன் தாயாருக்கு உதவியாக ஏழையாக வேண்டுமானாலும் இருக்க வேண்டுமே தவிர பிறந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று சீதாராமன் சொல்லிவிட்டு வந்தான். மறுநாளே தகப்பனாரை கொண்டு போய்விடச் சொல்லி தொந்தரவு செய்து அவள் தன் கணவன் வீட்டுக்கு வந்து விட்டாள். பட்டணத்திலேயே சோமலீஸ்வரன் பேட்டைக்கு. அதற்கு பிறகு அவள் தன் தகப்பனார் வீட்டுக்கு, அதாவது மயிலாப்பூருக்கு 2-3 தடவைகள் தான் போய்விட்டு வந்தாள். மரத்தில் இருந்து புளியம் பழங்களை உலுக்கி கிளைகளை ஆட்டுவதைப் போல சிந்தனைகளை தன் மனசில் இருந்து உலுக்கிவிட விரும்புகிறவள் போல தன் அழகிய தலையை 2-3 தரம் ஆட்டிக்கொண்டாள் மனோரமா. அதை கவனித்த அவள் மாமியார் பரிவுடன் கேட்டாள், ஏன் மனோ, தலையகளே வலிக்கிறதா? இல்லம்மா, அந்த லட்சுமி அம்மாளை பத்தி தான் என்று சொல்ல தொடங்கினாள் மனோரமா. அவளை முடிக்க விடவில்லை மாமியார். போடி அசட என்று செல்லமாக கடிந்து கொண்டாள். போ, ராத்திரிக்கு அவன் வெண்பொங்கல் பண்ணி வைக்க சொன்னான், நிறைய முந்திரி பருப்பு போட்டு செய். கிழவிக்கு அனுபவபூர்வமாக தெரியும், குடும்ப காரியங்களிலே ஈடுபட்டு விட்டால் அசட்டு எண்ணங்கள் எல்லாம் மனசிலே தலைதூக்க ஒட்டாமல் செய்து விடலாம் என்பது. ஆனால் மனோரமா சமையல் அறை பக்கம் போகவில்லை. வெளிவாசல் வராண்டா பக்கம் போனாள். வெளியே அவள் போனதற்கும் தெரு விளக்குகள் எல்லாம் ஏற்றுவதற்கும் சரியாக இருந்தது. தெருவிலே கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது. ஒரு பெரிய நீல நிற ஷெட்டான் கார் விர் என்று பாய்ந்து ஓடி தெரு மூளை திரும்புவதை கண்டபடியே நின்று கொண்டிருந்தாள். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தெருவில் போகிறவர்களை பார்த்து கொண்டே நின்றாள் மனோரமா. கொஞ்ச நேரம், ஏண்டா சீதா,
என்ன இத்தனை நாளி? உன்னை ஸ்பெஷலா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு வந்த, அவசரமா போகலாம்னு என்றான் தன் காரில் உட்கார்ந்திருந்த கிருஷ்ணன். சீதாராமன் வந்த உடனே அவன் பக்கத்தில் காரில் ஏறி உட்கார்ந்தபடியே சீதாராமன் சொன்னான், ரொம்ப அவசியமான இடமா இருந்தால் ஒழிய எங்கேயும் போக வேண்டாம் கிருஷ்ணா. இன்னைக்கு மனசு அவ்வளவா எனக்கு சரியா இல்ல. நேர பீச்சுக்கு போயிட்டு திரும்பிடுவோமே. உனக்கு என்னைக்கு மனசு சரியா இருந்தது கிழிச்சது? மனசுதான் சரியா இல்ல, முகத்தையாவது சரியா வச்சுக்கப்படாதோ? அதுலயும் கூடவா சோம்பல்? சவரம் பண்ணிட்டு நீட்டா வந்தா என்ன என்று இழுத்து விட்டு நிறுத்தினான் கிருஷ்ணன், தன் நண்பனை நிமிர்ந்து பார்த்து கொண்டே. கால் அங்குலம் வளர்ந்திருந்த 7-8 நாள் தாடியை தடவி விட்டு கொண்டே சீதாராமன் சொன்னான், நான் என்னப்பா உன்னை போல சொசைட்டி பிரமுகனா? தினம் 10 பேர் சொசைட்டி பொண்ணுங்களை பாக்குறமே, அவங்களை யாராவது நம்ம தாடிய பாத்துட போறாளேன்னு பயமா எனக்கு. எந்த காலேஜ் பொண்ணு என்ன பார்க்காது தவிக்க போறாளோன்னு நான் பயப்படுறதுக்கு என்று தன் நண்பனுக்கு காலேஜ் மாணவிகளிடையே இருந்த செல்வாக்கை கேலி செய்கிற மாதிரியிலே பேசினான். கிளம்பிவிட்ட காரை வேகமாக செலுத்திக் கொண்டே சொன்னான் கிருஷ்ணன், நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியே, அந்த காலேஜ் பொண்ணுக்கு உன்னை சரியாக ஆண்டு வைத்துக் கொள்ள தெரியல. நான் சொல்லித்தரேன் பாரு அவளுக்கு என்றான். நீ வேற சொல்லித்தர போறிய அவளுக்கு? அது தாண்டா பாக்கி என்று தலையில் தாங்க மாட்டாத பாரத்தை தூக்கி சுமப்பவன் போல அழுத்து சலித்து போன குரலில் சீதாராமன் சொன்னான். அவனுடைய குரலில் தொனித்த கோபமும் அலுப்பும் தூக்கி வாரி போட்டது கிருஷ்ணனை. தான் கார் ஓட்டிக் கொண்டிருந்ததையும் மறந்துவிட்டு ஒரு வினாடி திரும்பி தன் நண்பனையே பார்த்தான். அந்த வினாடியில் எதிரே வந்து கொண்டிருந்த லாரியில் மோதி சுக்கு நூறாக உடைந்திருக்க வேண்டிய வண்டி தெய்வாதீனமாக மயிர் இழையில் தப்பியது. கெட்டிக்காரன் கிருஷ்ணன். வீட்டிலே ஏதோ தகராறு என்று அனுமானித்துக் கொள்ள அவனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. ஆனால் தகராறு விஷயம் தானே என்பதை அவன் எப்படி யூகித்தறிந்து கொண்டிருக்க முடியும்? டேய் சீதா, வீட்டுல காட்டிக்க முடியாத ஆத்திரத்தை எல்லாம் இப்ப என்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிடாதேடா என்றான் கிருஷ்ணன் கேலியாகவே. நண்பனின் கேலி சீதாராமனுக்கு ஆத்திரம் ஊட்டுவதாக இருந்தது. ஆ என்று உரிமையானை தவிர வாய் திறந்து பதில் எதுவும் சொல்லவில்லை அவன். உன்னை போல கல்யாணம் பண்ணிண்டவாளை எல்லாம் பார்க்க பார்க்க நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது எவ்வளவு நல்ல காரியங்கிறது உறுதியாகுது என்றான் கிருஷ்ணன். அப்படியா என்றான் சீதாராமன் மெலிந்த குரலில். என்றுமில்லாமல் இன்று இப்படிப்பட்ட சம்பாஷணை திறன் உனக்கு எப்படியப்பா வந்தது என்றான் கிருஷ்ணன் சீதாவை பார்த்து. சீதாராமனுக்கே வெட்கமாகத்தான் இருந்தது. கிருஷ்ணன் மேலோ அவன் மேலோ எந்த விதமான பிசகும் இல்லை. ஆனால் அவன் மனசு வெளியே கிளம்பும் முன் அவன் அம்மாவும் அவன் மனைவி மனோரமாவும் சொன்ன விஷயங்களில்தான் லயித்திருந்தது. அவனால் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அச்சமயம் சிந்திக்க முடியவில்லை. சாதாரணமாக நன்றாக பேசக்கூடியவன், எது பற்றியானாலும் சுவாரஸ்யமான விஷயங்களை அனாயாசமாக சொல்லக்கூடியவன் என்று நண்பர்களிடையே பெயர் வாங்கியிருந்த சீதாராமனின் சிந்தனைகள் வீட்டிலே நடந்த சம்பாஷணை என்கிற தண்டவாளத்தை விட்டு நகர மறுத்தபடியால் கிருஷ்ணனின் இந்த கேலிக்கு இலக்காக வேண்டி வந்தது. ஒரு பெருமூச்சுடன் சீதாராமன் சொன்னான், இதோ பார் கிருஷ்ணா, இன்னைக்கு எனக்கு மனசு உண்மையாவே சரியாவே இல்ல. நீ அவசிய இடம்னு சொல்றது யாராவது உன்னுடைய சிநேகிதி வீடா இருக்க போகுது. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மனோபாவத்துல இன்னைக்கு நான் இல்லடா என்றான். அப்புறம் என்ன மன்னிச்சிடு கிருஷ்ணா, நான் இப்படியே பீச்சுக்கு நடந்து போயிட்டு வீட்டுக்கு போறேன். நீ வழக்கம் போல நாளைக்கு வா என்றான் சீதாராமன். உத்தரவிடுற தோரணை பிரமாதமாத்தான் இருக்கு. ஆனா நீ சொல்றபடி நான் கேட்க விரும்பாட்டா என்ன செய்வ என்றான் கிருஷ்ணன், பாதி கேலியாகவும் பாதி நிஜமாகவும். நான் உன்னோட வந்து உன்னுடைய நண்பர்களை, அதுவும் குறிப்பாக உன்னுடைய சிநேகிதிகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் அவர்களுக்கும் இடையே அவ்வளவாக ஒன்றும் இல்லாததால் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு கூத்தடிப்பதை பார்த்து கொண்டு ஏதிலும் அவ்வளவாக கலந்து கொள்ளாமல் தான் இதுவரை வந்திருக்கிறேன். அதுபோல் இன்றும் இருந்துவிட்டு வர ஆட்சேபம் இல்லை என்றான் சீதாராமன். அஸ்தமித்து விட்டது. தெரு விளக்குகள் எல்லாம் எரிய தொடங்கிவிட்டன. தெருவிலே போவோரும் வருவோருமாக கூட்டம் சற்று அதிகமாகவே தான் இருந்தது. கூட்டத்திலே காரை செலுத்திய வண்ணம் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தான் கிருஷ்ணன். பிறகு அவனே சொன்னான், நீ இப்படி உணர்வாய் என்று எண்ணி இருந்தேனே, ஆனால் நான் உன்னை அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அழைத்தே சென்றிருக்க மாட்டேன்டா. என் தவறுதான் அது. இனி அவ்வாறு நேராது என்று நான் உறுதி கூறுகிறேன் உனக்கு என்றான் கிருஷ்ணன்.
எவ்வாறு நேராது என்று உறுதி கூறுகிறாய்? நான் கலந்து கொள்ளாமல் இருப்பது நேராது என்கிறாயா என்றான் சீதாராமன் முகத்தில் லேசாக படர்ந்து ஒரு புன்னகையுடன். சீதாராமன் புன்னகை புரிவதை பார்த்தவுடன் கிருஷ்ணனுடைய முகத்திலும் புன்னகை படர்ந்தது. இதோ பார் ராஸ்கல், உன்னால ஏற்கனவே 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவு பேரும் உனக்காகவும் எனக்காகவும் காத்திருப்பாங்க என்றான். உனக்காக காத்திருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்காக யாரும் காத்திருக்க மாட்டாங்க, அது நிச்சயம் என்றான் சீதாராமன். மிகவும் கெட்டிக்காரனான நண்பன் ஒருவனையும் அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேனே நான். அதனால் அவர்கள் காத்திருப்பார்களே என்றான் கிருஷ்ணன். மிகவும் கெட்டிக்காரனாக ஒருவனை பார்த்து அழைத்து போயேன் என்றான் சீதாராமன். சுத்தி சுத்தி பேசின்றிருந்து பலன் இல்லடா. உனக்கு இஷ்டமா இல்லையா சொல்லு. மயிலாப்பூர்ல மிஸ்ஸஸ் மீனாட்சி ஆத்துக்கு போறதா எனக்கு உத்தேசம். நீ வரையா இல்லையா? உறுதியா சொல்லுடா. இல்ல, நான் வரல என்றான் சீதாராமன் தீர்மானமாக. எனக்கு பரிச்சயம் இல்லாத 7-8 பெண்களும் வந்திருப்பார்கள். அவர்களுக்கு என்னை பரிச்சயம் செய்து வைப்பதாக மிஸ்ஸஸ் மீனாட்சி சொல்லியிருக்கிறாள் என்றான் கிருஷ்ணன். அப்படிப்பட்ட பெண்களில் உனக்கு பரிச்சயம் ஆகாதவர்களும் பட்டணத்திலே இருக்கிறார்களா என்ன என்றான் சீதாராமன் ஆச்சரியம் அடைந்தவனைப் போல. அப்படிப்பட்ட பெண்கள் என்று என்னவோ மூடமாக மறைபொருள் உள்ள மாதிரி சொல்கிறாயே, அதுதான் எனக்கு புரியவில்லை. நான் இன்று சந்திக்க போகிற பெண்கள் அப்படிப்பட்டவர்களும் அல்ல, எப்படிப்பட்டவர்களும் அல்ல. உயர் குடும்பத்து பெண்கள் தான் அவ்வளவு பேரும். இல்லாவிட்டால் மிஸ்ஸஸ் மீனாட்சி ராமமூர்த்தி அவர்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பாளா என்று கேட்டான் கிருஷ்ணன். உன் சிநேகிதிகளையோ உனக்கு சிநேகிதமாக போகிறவர்களையோ பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை கிருஷ்ணா. இவ்வளவு தூரம் வந்தாகிவிட்டது. என்னை பீச்சிலே கொண்டு போய் விட்டுவிட்டு என்றான் சீதாராமன் மீண்டும். சரி, உன் இஷ்டப்படியே செய்கிறேன். ஆனால் நீ பீச்சிலே உலாத்த வேண்டியதெல்லாம் உலாத்தி விட்டு இதோ இந்த லாந்தர் கம்பத்தண்டை உட்கார்ந்துரு. நான் 8 ஜாஸ்தியானால் 8:30 மணிக்குள் வந்து விடுகிறேன். வீடு திரும்பி விடலாம் சேர்ந்தே என்றான் கிருஷ்ணன். நீ 8-8:30க்குள் வர முடியாமல் போய்விட்டால் என்று திருப்பி கேட்டான் சீதாராமன். அப்படியெல்லாம் ஒன்றும் நேர்ந்து விடாது. 8:30 மணிக்குள் வந்து விடுவேன், பயப்படாதே என்றான் கிருஷ்ணன். சீதாராமனை பீச்சில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு மயிலாப்பூரை நோக்கி காரை விட்டுக்கொண்டு சென்றான் கிருஷ்ணன். அத்தியாயம் 5. அப்பொழுது மணி 6:30 இருக்கும். இன்னும் 2 மணி பொழுதில் எவ்வளவோ விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் என்று எண்ணியவனாக இறங்கி நின்றான் சீதாராமன் காரில் இருந்து. மாலை கடற்காற்று மனோரம்யமாகத்தான் இருந்தது. போவோரும் வருவோருமாக கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது. கிழக்கே சந்திரன் மேகத் திரைகளினூடே மிகவும் மங்களாக ஒளி பரப்பிக் கொண்டிருந்தான். பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது என்று ஞாபகம் வந்தது சீதாராமனுக்கு. மனைவியும் மக்களுமாக எவ்வளவோ பேர் உல்லாசமாக கடற்கரையில் மாலை பொழுதை கழித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். வீடு திரும்பிய உடனே அவர்களை மீண்டும் குடும்ப கவலைகள் சூழ்ந்து கொள்ளும். 2 நாளிகை நேரமாவது இவற்றில் இருந்து விடுதலை பெற்றிருந்ததையே பேரின்பமாக கருதுகிறவர்கள் அவர்கள். குடும்பம் மற்றது எல்லாம் மட்டுமென்ன, அதுவும் இன்பம்தான் அவர்களுக்கு. சிற்றின்பம் என்று வைத்துக் கொண்டாலும் இன்பம் இன்பம்தானே. தன் குடும்ப வாழ்க்கை என்று அதை பற்றி எண்ணினான் சீதாராமன். பெருமூச்செறியாத குறைதான். ஆனால் பெருமூச்செறிந்து என்ன பிரயோஜனம்? அவன் என்னவோ மற்றவர்களைப் போல் இல்லைதான். மற்றவர்களை ஆடுகள் என்றும் உலகமே ஆட்டுப்பட்டி என்றும் சொல்லி திருப்திப்பட்டு விட்டால் போதுமா என்ன? பொய்யோ மெய்யோ, உண்மையோ மாயையோ, இல்லாததோ உள்ளதோ, மற்றவர்களுக்கு இன்பம் என்கிற ஒன்று இருக்கத்தான் இருந்தது. நிலைக்காத, நீடிக்காத, திருப்தி அளிக்காத இன்பமாக இருக்கலாம் அது. ஆனால் இன்பம் என்னவோ இன்பம்தானே. பாதையை விட்டு மணலில் இறங்கி நடந்து ஜலக்கரை ஓரமாக நடக்க ஆரம்பித்தான் சீதாராமன். தன்னை தாண்டியவர்களையும் தனக்கு முன் எதிர்பட்டவர்களையும் கவனிக்கவில்லை அவன். சமுத்திர அலைகளில் அகப்பட்டு கொண்டு சந்திர வெளிச்சத்தின் நிழல் அல்லல்பட்டு தத்தளிப்பதும் அவன் கண்ணில் படவில்லை. கீழ்வீட்டு லட்சுமி அம்மாள் சொன்னாலாமே, என்னமோ சொல்லிவிட்டாளாம் அவள் என்று தன்னையும் அறியாமல் சற்று உறக்கவே சொல்லிவிட்டான். 4 அடி கப்பால் அவனை கவனிக்காமல் போய்விட்ட ஒருவன் அவன் தன்னுடன் தான் பேசுகிறானாக்கும் என்று நினைத்து திரும்பி பார்த்தான். பார்த்தவன், ஓ சீதாராமனா, என்னப்பா இப்படி தனியா தனக்குத்தானே பேசிண்டு என்று கேட்டுக்கொண்டே அவனை நெருங்கி வந்தான். பார்க்கலப்பா, சேகரனா, பார்த்து ரொம்ப நாளாச்சு
நீ பேசாட்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேனா என்றான் சீதாராமன் உண்மையை மறைக்காமல். நீ எப்பவுமே இப்படிதான் என்றான் சேகரன். சேகரன் சீதாராமனுடனும் கிருஷ்ணனுடனும் அந்த நாளில் ஒரே வகுப்பில் படித்தவன். பரஸ்பர நண்பர்களை பற்றி பேசிக்கொண்டே இருவரும் சிறிது தூரம் சேர்ந்து நடந்தார்கள். முதலில் கிருஷ்ணனை பற்றிய பேச்சை சீதாராமன் தான் தொடங்கினான். ஆனால் சேகரனுக்கு கிருஷ்ணனை அந்த நாளில் இருந்தே அவ்வளவாக பிடிக்காது. அவன் என்னப்பா பணக்கார, பெரிய உத்தியோகத்துல இருக்கான், நம்மளையெல்லாம் கவனிக்க போறானா என்றான். பணக்காரன் என்று அவனை தங்களிடமிருந்து பிரித்து சேகரன் அப்படி சொன்னது சீதாராமனுக்கு சுருக்கின்றது. ஆனால் அதை சமாளித்துக் கொண்டு சொன்னான். அப்படி ஒண்ணும் இல்ல, என்கிட்ட கொஞ்சம் பிரியமா தான் இருக்கான். இப்ப கூட பீச்சுக்கு அவனோட தான் வந்தேன். அவன் யாரையோ பார்க்க போயிருக்கான். திரும்பி வந்து 8:15 மணிக்கு என்ன கூட்டிக்கிட்டு போவான். இரேன், நீ அவனை பார்க்கலாம் என்றான் சீதாராமன். ஆனால் சேகரன் தாமதிப்பதாக இல்லை. கிருஷ்ணனை பார்க்க அவனுக்கு அவ்வளவாக ஆர்வம் இல்லை. என்னவோ நம்ம நிலைக்கு மீறி உயர்ந்த சிநேகிதம் பிடிக்கிறதுல எனக்கு என்னைக்குமே நம்பிக்கை கிடையாது என்றான் சேகரன். சீதாராமனுக்கு இது காதில் விழுந்ததும் வாய் தானாகவே அடைத்து விட்டது. அவன் வெகு நேரம் எதுவும் பேசாமல் யோசனையில் ஆழ்ந்தபடியே நடப்பதைக் கண்ட சேகரனுக்கு என்ன தோன்றிற்றோ என்னவோ, தானாகவே அர்த்தமற்ற கேள்விகள் கேட்கவும் தொடங்கினான். உனக்கு எத்தனை குழந்தைகளப்பா என்றான். 2, நானும் என்னுடைய மனைவியும் தான் என்றான் சீதாராமன் ஹாஸ்யமாக. சரிதான், குடும்ப கவலை அவ்வளவாக தெரியாத ஆசாமினி என்று பொறாமையுடன் கூறுபவன் போல கூறிவிட்டு, அவன் தனக்கு 2 பெண்களும் ஒரு பிள்ளையும் இருப்பதையும், தன் மனைவி சதா நோய்வாய்ப்பட்டு ஊர் பெரிய டாக்டர்களிடம் மருந்து வாங்கி சாப்பிடுவது பற்றியும் பெருமையாக சொல்லி தீர்த்தான். கடைசியில் மணி 7:30 நான் வரட்டுமா? 8 மணிக்கு ஒருவனை வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறேன், நான் வரட்டுமா என்று சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டு சென்றான் சேகரன். பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 6. சேகரன் போன பிறகு சிறிது நேரம் ஒரு கட்டுமரத்தில் சாய்ந்து உட்கார்ந்து கடலையே பார்த்து கொண்டிருந்தான் சீதாராமன். ஓயாத கடல் அலைகள் ஏதேதோ புலம்பிக் கொண்டிருந்தன. ஆனால் அவற்றின் இசை அவனுக்கு இன்பமாக படவில்லை. சேகரனும் தன் நண்பன் கிருஷ்ணனை பணக்காரன் என்று ஒரே வார்த்தையில் ஒதுக்கிவிட்டது பற்றி அவனுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. கிருஷ்ணன் பணக்காரனாக இருந்தது அவன் மேல் பிசகா? பணம் இருந்தால் நட்புக்கு லாயக்கில்லாதவனாகத்தான் இருக்க வேண்டுமா? தன் அனுபவம் அப்படி இல்லையே என்று சீதாராமனால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. கிருஷ்ணனை நொந்து கொள்வதில் பலனில்லை என்று தன் குடும்பத்தை பற்றி எண்ணத் தொடங்கினான். சேகரன் பரவாயில்லை, 2 பெண்ணும் ஒரு பிள்ளையும் போதாது என்று நோயும் வைத்தியமும். குடும்பஸ்தனுக்கு பொழுது இன்பகரமாக கழிவதற்கு இதைவிட சிறந்தது வேறு என்ன வேண்டும்? குழந்தைகள் இருந்தால் குடும்ப வாழ்க்கை பூர்த்தியாகிற மாதிரிதான் இல்லையா? குடும்பஸ்தனுக்கு குழந்தைகள், அதுவும் பெண்களுக்கு வாழ்க்கை பூரணத்துவம் பெறுவது குழந்தைகள் இடத்தில்தான். அது உண்டாகிவிட்டால் மனோரமாவும் அதையெல்லாம் உணர்ந்துதானோ என்னவோ அவன் தாயார் இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று தினமும் சொல்லிக் கொண்டிருந்தாள். உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். குழந்தைகளை பற்றி எண்ணத்திலே தன் மனோபாவம் ஓரளவு மாறிவிட்டது என்பதை உணர்ந்தான் சீதாராமன். பீச்சுக்கு வரும்போதிருந்த கசப்பு இப்போது அவன் மனதிலே இல்லை. சேகரனுடைய சம்பாஷணையோ, குழந்தை என்கிற ஞாபகமோ, இல்லை கடல் காற்றோ, எதுவானால் என்ன, மனம் சற்று இப்போது நிம்மதி அடைந்திருந்தது. மணி 8 போல இருக்கே என்று சொல்லிக்கொண்டே சீதாராமன் எழுந்தான். வந்து பார்த்துவிட்டு எனக்கு இருந்த அப்போதைய மனோபாவத்திலே தனக்காக காத்திராமல் போய்விட்டேன் என்று கிருஷ்ணன் குறைபட போகிறான். அதுவும் இன்று சாயங்காலம் அவனுடைய சிநேகிதிகளை பற்றி அனாவசியமாக ஏதேதோ சொல்லிவிட்டேன். அதுவே அவன் மனதில் கொஞ்சம் கூர்மையாக தைத்திருக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே தான் காத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான் சீதாராமன். சீதாராமன் இன்னும் இருட்டில் மணலில் நடந்து கொண்டிருக்கும் போதே கிருஷ்ணனின் கார் ரோடு ஓரமாக வந்து நின்றது. 8 மணிக்குள்ளாகவே சிநேகிதிகளை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து விட்டானே நமக்காக என்று எண்ணியவனாக சீதாராமன் தன் நடையை துரிதப்படுத்தினான். ஆனால் 4 அடி துரிதமாக நடந்து
வெளிச்சமுள்ள பிரதேசத்தை எட்டு முன் திடுக்கிட்டு நிழலான பிரதேசத்திலேயே நிலைத்து நின்றான். கிருஷ்ணனின் காரில் இருந்து முதலில் 2 பெண்கள் இறங்கினார்கள். பிறகு கிருஷ்ணனும் இறங்கினான். கிருஷ்ணன் தன் நண்பனை தேடுகிறவன் போல சிறிது நேரம் சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு 2 பெண்களுக்கும் நடுவில் அவர்களுடன் பேசிக்கொண்டே மயிலாப்பூர் நோக்கி நடந்தான். அந்த பெண்களில் ஒருத்தியை சீதாராமனுக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். அவளை அவன் அங்கு கிருஷ்ணனுடன் எதிர்பார்க்கவில்லை. அதுவே அவனுடைய பிரமிப்புக்கு காரணம். அவர்கள் மூவரும் மயிலாப்பூரை நோக்கி நடந்து கண்ணுக்கு மறையும் வரையில் அவர்களையே பார்த்து கொண்டு சற்றே இருட்டான பிரதேசத்தில் நின்று கொண்டிருந்தான் சீதாராமன். பிறகு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் உட்கார்ந்து கொண்டான். கிருஷ்ணனுடன் அந்த பெண் திரும்பி வரமாட்டாள் என்பது அவனுக்கு நிச்சயமாக தெரியும். அவள் வீடு மயிலாப்பூரில் தான் இருந்தது. கிருஷ்ணன் மட்டும் வருவான் அல்லது அவனும் இன்னொரு பெண்ணும் வருவார்கள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் கிருஷ்ணன் தனியாகத்தான் வந்தான். அரை மணி நேரம் கழித்து 8:30 மணி அடிக்கிற சமயத்தில் வந்தான். சீதாராமன் தோளில் கையை போட்டுக்கொண்டு நட்பு உரிமையிலே சொன்னான் கிருஷ்ணன். போடா சீதா, கொஞ்சம் முன்னாடி வந்தேன். நீ இருந்தா உனக்கு ஒரு பொண்ணை அறிமுகம் செஞ்சு வைக்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். BA முதல் வகுப்புல படிக்கிறாளாம். என்ன அழகு, என்ன அறிவு. போட, நீ துரதிர்ஷ்டக்காரன் என்றான் வருத்தத்துடன். என்னுடைய துரதிர்ஷ்டம் அவளுடைய துரதிர்ஷ்டமாக மாறிட்டா என்ன பண்றது என்றான் சீதாராமன் வெடுக்கென்று. அப்படின்னா என்ன சொல்ற? ஜின்னு வாசனை கொஞ்சம் ஜாஸ்தியாவே அடிக்கிறதுன்னு அர்த்தம். கிளம்பு, நாளியாரது என்று அவசரப்படுத்தினான் சீதாராமன். அந்த பெண்ணை பற்றி இன்னும் சற்று நேரம் பேசிக்கொண்டே நிற்கத்தான் இஷ்டம் கிருஷ்ணனுக்கு. ஆனால் சீதாராமன் கிளம்பு கிளம்பு என்று அவனை அவசரப்படுத்தினான். நீ என்னப்பா ஒண்டி கட்ட, கேப்பாரு யாரும் இல்ல, நான் புள்ளக்குட்டிக்காரன் என்றான் சீதாராமன் மனதில் இருந்த வேதனையை தனக்குத்தானே மறைத்து கொள்ள கேலியாக. புள்ளக்குட்டிக்காரனா? புது மனுஷா பேசுறியாப்பா நீ என்றான் கிருஷ்ணன். கார் கிளம்பிய பின்தான் அன்று சேகரனை சந்தித்ததை பற்றி சொன்னான். அதிலே அவ்வளவாக கிருஷ்ணனும் உற்சாகம் காட்டவில்லை. நட்பு என்பது 2 பக்கத்து உறவு என்று எண்ணிய சீதாராமன் வேறு எதையும் பற்றி சிந்திக்கவோ பேசவோ மனமில்லாதவனாக சேகரனை பற்றியே வழி நெடுக பேசினான். சீதாராமனை அவன் வீட்டு வாசலில் தன் காரில் இருந்து இறக்கி விட்டு போகும்போது, நாளைக்கு வரேன், 5 மணிக்கே தயாராயிரு என்றான் கிருஷ்ணன். சீதாராமன் இதற்கு பதில் சொல்லும் முன், அவளோட பேரு லீலா என்றான் கிருஷ்ணன். அவனையும் மீறியே சீதாராமன் வாயில் இருந்து தெரியும் என்கிற வார்த்தை வெளியே வந்து விட்டது. அவள் உனக்கு தெரியுமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் கிருஷ்ணன். தெரியும், ஆனா நாளைக்கு சொல்றேன் விஸ்தாரமாக. இப்ப வரட்டுமா என்றான் சீதாராமன். கிருஷ்ணனுடைய காரின் சிவப்பு விளக்கு தெருவிலே ஓடி மறைகிற வரைக்கும் அங்கேயே நின்றான் சீதாராமன். பிறகு திடீரென்று ஏதோ அவசரத்தை உணர்ந்தவன் போல மாடிப்படிகளை 2 தாவி ஏறினான். அத்தியாயம் 7. சட்டையை கழட்டி மாட்டிவிட்டு கைகால் அலம்பிக் கொண்டு சீதாராமன் சாப்பிட போய் உட்கார்ந்தவுடன் அவன் அம்மா சொன்னாள், மணி 10 அடிக்க போறதுரா, தினம் இதே மாதிரி நாளி பண்ணினா அதுவும் இந்த சமயத்துல அவ உடம்ப சரியா பாத்துக்க வேண்டாமா என்றாள். என்னம்மா பண்ண சொல்ற? சாயங்காலமா டிஃபன் சாப்பிடுறது பசிக்கவே மாட்டேங்கிறது இப்போ. தவிர வெளியே போனா யாராவது கண்ணுல தட்டுப்பட்டா அவளோட பேச மாட்டேன்னு ஓடி வர முடியறதா? என்ன அவசரப்பட்டாலும் இத்தனை நேரம் தான் ஆயிடுறது ஒரு நாளை பார்த்தாப்புல என்று மன்னிப்பு கேட்கிற தோரணையிலே சொன்னான் அவன். நீ சாப்பிடுறச்ச மணி 10, அவ சாப்பிட்டு கையெழும்புறச்சே 11 அடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் இப்படியே. அதுக்கப்புறம் காரியம் செஞ்சுட்டு படுக்க பாதி ராத்திரி ஆயிடுறது. அவளுக்கு உடம்புக்காகுமான்னு தான் கேக்குறேன் என்றாள் அம்மா. காலகாலத்துல அவளை சாப்பிட்டுட்டு படுக்க சொல்றதானேம்மா என்றான் சீதாராமன். இதை கேட்டுக்கொண்டே முன் அறையில் இருந்து வந்த அவன் மனைவி மனோரமா சொன்னாள், மாமி தேகம் மாத்திரம் வஜ்ஜரமா, வயசா சொல்லியா, கஷ்டப்பட்டுதான் ஆகணும் என்று கேலி செய்தாள். ஒரு அம்மா கிட்டையும் ஒரு அகமுடையாளு கிட்டையும் அகப்பட்டுக்கிட்டு நான் தவிக்கிற தவிப்பு இருக்கே என்றான் கிருஷ்ணன். பிறக்காம இருந்திருக்கணும், இல்லாட்டா கல்யாணமாவது பண்ணிக்காம இருந்திருக்கணும் என்றாள் மனோரமா. என்னத்த பண்றது, பண்ணின்றது தப்பிதம், அது இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் தெரியறது என்று சிரித்து கொண்டே சமாளிக்க முயன்றான் சீதாராமன்.
உங்க சிநேகிதர்கிட்ட கத்துக்கிறதானே. அவரை பாருங்கோ, கெட்டிக்காரத்தனமா கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கார் என்றாள் மனோரமா. கிருஷ்ணனை பற்றிய பேச்சு தொடங்கியதும் திக் என்றது சீதாராமனுக்கு. சாயங்காலம் மாதிரி மீண்டும் ஏதாவது கசப்பான பேச்சு தொடங்கிவிட போகிறதே என்ற பயம் அவனுக்கு. மனோரமாவே சொன்னாள், ஆனா ஒண்ணு, உங்க சிநேகிதருக்கு கல்யாணம் ஆயிடுத்தானா அவர் உங்க மாதிரி இருக்க மாட்டார். பொண்டாட்டியாத்தா பெரியாத்தா அப்படின்னு அவ காலை சுத்திண்டே வெட்டி பாம்பா அடங்கி கிடப்பார் என்றாள். உனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராவது இருந்தா சொல்லு. கெட்டிக்கார பொண்ணா, அகமடியான அடக்கி ஆளக்கூடிய பொண்ணா? அவன் அம்மா நடுவே குறுக்கிட்டாள். யாராத்து பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணி வைக்க என்னத்துக்கு நாம சிரமப்படணும்? நாளியாச்சுடா, சாப்பிட்டாச்சுன்னா எழுந்துரு என்று அவசரப்படுத்தினாள் அம்மா. சம்பாஷனை சற்று சிரமமான பாதையில் திரும்பும் முன்னரே சமாளித்துக் கொண்ட தன் தாயாரின் சாமர்த்தியத்தை வியந்து கொண்டவனாக சீதாராமன் எழுந்தான். கையலம்பி விட்டு சாப்பிட்ட இலையில் உட்கார்ந்த தன் மனைவியை பார்த்து சொன்னான், சாப்பிட்டுட்டு மேல வா மனோ, ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட சொல்லணும் என்றான். முன்னரைக்கு நகர்ந்ததுமே ஏன் இதை சொன்னோம் என்று இருந்தது அவனுக்கு. என்ன என்று அவள் கேட்டுக்கொண்டு வருவாளே, என்னத்தை சொல்வது? ஏற்கனவே கிருஷ்ணனிடம் அவளுக்கு கோபம். இன்று மாலை நடந்த விஷயத்தை பற்றி சொன்னால் அவள் கோபம் அதிகரிக்குமே என்று யோசித்தான். அரை மணி நேரம் கழித்து சமையலறை காரியங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு ஒரு கையில் காய்ச்சிய பாலுடனும் ஒரு கையில் வெற்றிலை தட்டுடனும் வந்தாள் அவன் மனைவி. ஏதோ சொல்றேனேலே, என்ன என்று கேட்டுக்கொண்டுதான் வந்தாள். ஒரு வினாடி தயங்கினான் சீதாராமன். ஒரே ஒரு வினாடிதான். பிறகு அவளிடம் சொன்னான், இன்னைக்கு உன்னுடைய தங்கச்சியை பார்த்தேன். அப்படியா? யார? பேபியையா லீலாவையா? லீலாவ. எங்க? என்ன சொன்னா என்றாள் மனோரமா பிறந்தகத்தை பற்றிய இன்ப ஞாபகங்களுடன். நான் அவளோடு பேசல, அவளும் என்ன பார்க்கல என்று கூறிவிட்டு மென்று முழுகிக் கொண்டே கிருஷ்ணனும் அவளும் அன்று சந்தித்ததை பற்றியும் கிருஷ்ணன் அவளை பற்றி தன்னிடம் சொன்னதையும் சொன்னான். ஆனால் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் மனதில் தான் செய்வது அசட்டுத்தனம் என்று ஒரு எண்ணம் தோன்றிக்கொண்டே இருந்தது. அவன் சொல்வதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த மனோரமா அவன் சொல்லி முடித்த பின்னும் பதில் கொடுக்கவில்லை. 2 நிமிஷ தயக்கத்திற்கு பிறகு சீதாராமன் சொன்னான், எனக்கு என்னவோ லீலாவும் கிருஷ்ணனும் சந்திச்சது சரியா படல. உங்க சிநேகிதருடைய யோகியதைய பத்தி உங்களுக்கு தெரியாதோன்னு நினைச்சேன். தெரிஞ்சிருந்தா சரிதான் என்றாள் மனோரமா. அவள் குரலில் தொனித்த பாவம் என்ன என்று சீதாராமனுக்கு சரியாக பிடிபடவில்லை. நீ போய் படுத்துக்கோ, நாளையாருது, நாளைக்கு பார்க்கலாம் என்றான் சீதாராமன். அத்தியாயம் 8. மறுநாள் மாலையில் கிருஷ்ணன் வழக்கப்படி சீதாராமனை பார்க்க வரவில்லை. சீதாராமன் தன் நண்பனை எதிர்பார்த்து வெளியே கிளம்ப தயாராக சட்டை மாட்டிக்கொண்டு வாசல் வராந்தாவுக்கும் உள்ளுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். ஏன் உங்க நண்பர் இன்னும் வரலையோ என்று கேலி செய்தாள் மனோரமா. மனோரமாவுக்காக வேணும் அன்று கிருஷ்ணனுடன் வெளியே கிளம்புவதில்லை என்று நினைத்த அதே வினாடி தீர்மானித்த சீதாராமன், நீயும் நானும் இன்னைக்கு சினிமாவுக்கு போறோம் என்றான் உடனே. அப்படியா? இது என்ன எண்ணிக்கை இல்லாத திருநாளா இருக்கு என்றாள் மனோரமா. கிளம்பு கிளம்பு என்று அவளை அவசரப்படுத்தினான் சீதாராமன். எப்படியானாலும் கிருஷ்ணன் வருவதற்குள் மனோரமாவை அழைத்து கொண்டு கிளம்பி விடுவது என்கிற உத்தேசத்துடன். அவனுக்கு உதவிக்கு வந்தால் அவன் அம்மா. போயிட்டு வாயேன், ஒரு நாள் தான், அடுப்பங்கறதான் தினம் இருக்கவே இருக்கு என்றாள். புதுப்புடவையை எடுத்து கட்டிக்கொண்டே மனோரமா சொன்னாள், சினிமா பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சே, எப்படி பாக்குறதுன்னு கூட மறந்து போச்சோ என்னமோன்னு சந்தேகமா இருக்கு என்றாள். ஆனால் அவள் 1/4 மணி நேரத்திற்குள்ளாகவே தயாராகி விட்டாள். என்றுமில்லாது அன்று கணவனுடன் கிளம்புவதிலே இருந்த ஒரு சந்தோஷம் அவள் முகத்திலே பிரகாசித்தது. நீங்களும் வாங்களே அத்த என்று மாமியாரை வாயளவில் அழைத்தாள். அவள் வரவில்லை என்றதில் பரம திருப்திதான் மனோரமாவுக்கு. சீதாராமன் பஸ்ஸிலே போவதற்கு பதிலாக ஒரு டாக்ஸிக்கு ஏற்பாடு செய்திருந்ததை பார்த்து அனாவசியமாக இந்த பணம் வீணாகிறதே என்று மனோரமாவுக்கு வருத்தம். பணக்கார வீட்டிலே பிறந்து ஏதோ நடுத்தர குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்த அவள் ரூபாய் விஷயத்தில் கருத்தாக இருந்துதானே ஆக வேண்டும். டாக்ஸி விஷயமாக அவள் தன் கணவனுடன் விவாதம் செய்ய தொடங்கினாள். ஆனால் சீதாராமன் விவாதிக்க இடம் தராமல் சொன்னான்,
இதோ பாரு மனோ, உன்னோட தனியா கிளம்ப இதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. நீ சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை கிளம்புறோம். 4 ரூபாய் பிரமாதம் ஒண்ணும் இல்ல, பேசாம வா. அவர்கள் டாக்ஸியில் கிளம்புகிற சமயத்திலே கிருஷ்ணனுடைய வேலையால் வந்து சீதாராமனிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான். அதை பிரித்து படித்தான் சீதாராமன். சரி நீ போ என்று கிருஷ்ணனின் வேலையாளிடம் சொன்னான். டாக்ஸியும் கிளம்பிற்று. கிருஷ்ணனுடைய கடிதத்தை தன் மனைவியிடம் காண்பிக்கலாமா, இல்லை காண்பிக்காமலே கிழித்தெறிந்து விடலாமா என்று தயங்கினான் சீதாராமன் 2 நிமிடம். பிறகு அவள் கையில் கொடுத்தான் அந்த கடிதத்தை. கடிதம் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. நேற்று சொன்னேனே, அந்த லீலா என்கிற பெண்ணுடன் நான் சினிமாவுக்கு போகிறேன். ஆகையால் இன்று சாயங்காலம் என்னால் வர முடியாது, மன்னிக்கவும், கிருஷ்ணன் என்று எழுதியிருந்தது. அதை பார்த்தவுடன் ஏனோ தெரியவில்லை, மனோரமாவுக்கு கோபம் தான் வந்தது. உங்க சிநேகிதர் வராததாலதான் இன்னைக்கு. அடி அசட, என்ன இப்படி உனக்கு அனாவசியமாக என்னெல்லாமோ தோன்றது? நாம கிளம்பின அப்புறம் தானே இந்த கடிதாசியே வந்துச்சு. என்னெல்லாமோ சொல்றியே என்று சற்று கசந்த குரலில் சீதாராமன் சொன்ன பிறகுதான் தன் கோபத்திற்கு காரணமே இல்லை என்பது மனோரமாவுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அனாவசியமாக அப்படி கோபத்துக்கு இடம் கொடுத்தது பற்றி அவளுக்கே வெட்கமாக இருந்தது. நம்ம எந்த சினிமாவுக்கு போறோம்? அவளும் அதே சினிமாவுக்கு வந்திருந்தா என்று கேட்டாள் மனோரமா. நல்லதா போச்சு, என்னைக்காவது ஒரு நாள் நீ லீலாவை கோச்சிக்க வேண்டியவதான, இன்னைக்கே கோச்சுக்கோயேன் என்றாள் சீதாராமன். உங்க சிநேகிதரை தான் கோச்சுண்டா என்ன என்றாள் மனோரமா பதிலுக்கு. சீதாராமன் பதில் சொல்லவில்லை. ஒரு வினாடி கழித்து மனோரமாவே சொன்னாள், உங்க சிநேகிதர் லீலாவை கல்யாணம் பண்ணிண்டா அவனா தான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் என்றான் சீதாராமன். அதுதான் சரி, நானும் லீலா கிட்ட சொல்றேன். அவர் பண்ற அட்டூழியங்களுக்கெல்லாம் லீலா அவரை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பப்படாதுன்னு அடக்கி வச்சு என்று மனோரமா எவ்வளவு ஆத்திரத்துடன் சொன்னாள் என்பதை கவனிக்க சீதாராமனுக்கு விந்தையாகவே இருந்தது. அப்புறம் நீயும் கிருஷ்ணனை உங்க சிநேகிதர்னு கரிச்சு கொட்ட மாட்டே பாரு, அதுவும் நல்லதுதான் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் சீதாராமன். ஒரு நிமிஷம் கழித்து அவனே சொன்னான், இதோ பாரு மனோ, இந்த விஷயத்துல கிருஷ்ணனை குற்றம் சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. படிக்கிற பெண்களுக்கே இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் விவஸ்தை குறைவாதான் இருக்கு. படிக்க படிக்க அர்த்தமற்ற சுதந்திரமும் அந்த சுதந்திரத்தினால விசித்திரமான ஆசைகளும் தோன்றி விடுகின்றன. இவர்கள் எல்லாம் பின்னால் எப்படி ஆகிறார்களோ. இப்போது அவர்கள் செய்வது சரியில்லைதான். முகத்தை சுளித்துக் கொண்டாள் மனோரமா அதை கேட்டு. ஆனால் தன் கணவன் சொன்னது ஓரளவு உண்மைதான் என்று அவளும் அறிந்தே இருந்தாள். லீலா ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல என்றாள் பதிலுக்கு. தங்கள் பெண் அப்படி இல்லை என்றுதான் ஒவ்வொருவரும் எண்ணி இருக்கிறார்கள் என்றான் சீதாராமன். ஒரு நிமிஷம் வார்த்தைகளுக்கு அகப்படாத ஒரு பயம் மென்னியை பிடிப்பது போல் இருந்தது மனோரமாவுக்கு. இதற்குள் சினிமா கொட்டகையை அடைந்து விட்டது டாக்ஸி. கூலியை கொடுத்துவிட்டு சீதாராமனும் மனோரமாவும் இறங்கினார்கள். டிக்கெட் வாங்கிக் கொண்டு சினிமா கொட்டகைக்குள் போகிற போதே கிருஷ்ணனையும் லீலாவையும் மனோரமா பார்த்து விட்டாள். மிகவும் சாதாரணமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறவள் போல, அது இருக்காரே உங்க சிநேகிதர் என்றாள் மனோரமா. ஆமா, என்னுடைய சிநேகிதரும் உன்னுடைய தங்கையும் தான் என்றான் சீதாராமன் சற்று குறும்பாகவே. அவர்களை பார்த்ததாக காட்டிக்கொள்வதா வேண்டாமா என்று சீதாராமனோ மனோரமாவோ தீர்மானித்து ஒரு முடிவுக்கு வருமுன் கிருஷ்ணனும் லீலாவும் அவர்களை கண்டுவிட்டார்கள். தன் சிநேகிதனை வரவேற்க கிருஷ்ணனும் தன் அக்காவை சந்தித்து தன் பக்கத்தில் இருந்தவரை பற்றி சொல்ல லீலாவும் வந்துவிட்டார்கள். பலராலும் புகழப்பட்ட சினிமாதான் அது. ஆனால் புகழத்தக்க அம்சங்கள் அதில் என்னென்ன இருந்தன என்று அவர்கள் நால்வருக்கும் தெரியாது. நால்வருக்கும் என்று சொல்வது கூட தவறு. கிருஷ்ணன் இந்த மாதிரி சங்கடமான சம்பவங்களுக்கு பழக்கப்பட்டவன். அவன் சினிமாவை ஓரளவு கவனித்தான். ஆனால் மற்ற மூவரும் தான் அன்று சினிமா டிக்கெட்டுக்கு கொடுத்த பணம் வீண்தான். இது எப்படி முடிய போகிறதோ என்று உள்ளூர பயத்துடன் சீதாராமனும் ஐயோ இப்படி மாட்டிக்கொண்டோமே என்று லீலாவும் எப்படி முடித்து வைக்கலாம் என்று மனோரமாவும் அந்தரங்கத்தில் யோசனை செய்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். நால்வரும் சேர்ந்தே கிருஷ்ணனின் காரில் வீடு திரும்பினார்கள். லீலாவும் தன் அக்காளுடன் அத்திம்பேர் வீட்டிற்கே வந்தாள்.
மயிலாப்பூரில் அவள் பெற்றோருக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்து விட்டு வந்தான் சீதாராமன். அத்தியாயம் 9. இத்தனையிலும் தன் நிலைமைதான் வேடிக்கையாகப்பட்டது கிருஷ்ணனுக்கு. அந்த லீலாவை தனக்கும் தெரியும் என்று சீதாராமன் சொன்னபோது அவனுடன் படித்தவளாக இருப்பாள் என்றுதான் எண்ணியிருந்தான் அவன். சீதாராமனின் மனைவி படித்தவள், பணக்கார வீட்டைச் சேர்ந்தவள் என்பது அவனுக்கு தெரியும். அதற்கு மேல் அவ்வளவாக ஒன்றும் தெரியாது அவனுக்கு. சினிமா கொட்டகையிலும் லீலா உடனே அதை சொல்லிவிடவில்லை. தனக்கும் மனோரமாவுக்கும் உள்ள உறவை, தன்னையும் சீதாராமனையும் போல அவர்கள் இருவரும் சேர்ந்து படித்தவர்களோ என்று எண்ணினான் அவன். வயது வித்தியாசத்தை பார்த்தால் சேர்ந்து படித்தவர்கள் மாதிரி இல்லையே என்று யோசித்தான். கூட படித்தவளுக்கு அக்காவாக இருக்கலாம் என்று முடிவு கட்டினான். ஆனால் சினிமா பார்த்துவிட்டு வீடு திரும்புகையில் லீலா சீதாராமனை என்ன அத்திம்பேரே என்று அழைத்த பிறகுதான் அவனுக்கு அந்த உறவு முறை தெரிந்தது. அன்று இரவு நிலைமையை பற்றி யோசிக்க நிறைய அவகாசம் இருந்தது கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணன் பணக்காரர் வீட்டு பிள்ளை, 5 பிள்ளைகளில் மூத்தவன், நன்கு படித்தவன், பார்ப்பதற்கும் அழகாக இருப்பான், நல்ல உத்தியோகத்திலும் இருந்தான். 7-8 வருஷங்களாகவே அவன் பெற்றோர் அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட முயன்று வருகின்றனர். எனினும் அவன் கல்யாணம் செய்து கொள்வதில்லை என்று பிடிவாதம் பிடித்து வருகிறான். வாழ்க்கையே விளையாட்டு என்றும் அந்த விளையாட்டிலே தனக்கு இஷ்டப்பட்ட போது பங்கெடுத்துக் கொள்ளவே பெண்கள் என்று ஒரு பகுதியை கடவுள் சிருஷ்டித்திருக்கிறார் என்றும் எண்ணி நடப்பவன். அப்படி அவன் எண்ணி நடப்பதற்கு அனுசரணையாகவேதான் அவன் அறிந்த குடும்ப பெண்களும் நடந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்வது மிகையாகாது. இது விஷயத்தில் அவன் பேரில் பிசகா, அவனுடன் பழகிய பெண்களின் பேரில் பிசகா என்று யாரும் சுலபத்தில் முடிவு கட்டிவிட முடியாது. ஓரொரு சமயம் அவனுடைய சிநேகிதிகள் காரணமாக அவன் சில கஷ்டங்களுக்குட்பட நேரிட்டதும் உண்டு. ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சுலபமாகவே துடைத்து விட்டு ஒதுங்கிவிடக்கூடிய மாதிரிதான் இருந்தது வந்தன. சில இடங்களில் சங்கடம் எதுவும் ஏற்படுவதற்கு முன்னமே அவனாகவே நகர்ந்து விடுவான். அந்த பெண் அவனுக்கு எவ்வளவுதான் பிடித்திருந்தாலும் சரி, அவள் எப்படிப்பட்ட அழகியானாலும் சரிதான். அவனுடைய அடுத்த தம்பிக்கு கல்யாணம் ஏற்பாடாகி இருந்தது. இன்னும் 1 மாதத்தில் முகூர்த்தம் வைத்திருந்தார்கள். அதற்கு முன் தன் மூத்த பிள்ளைக்கும் கல்யாணம் செய்து வைத்து விட வேண்டும் என்றுதான் அவன் தகப்பனார் ஆசைப்பட்டார். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் பிள்ளைகள் சுதந்திரம் வேண்டுகிற யுகம் அல்லவா இது? சுதந்திரம் உண்டோ இல்லையோ, வீட்டில் உள்ளவர்கள் சொல்படி கேட்காதிருப்பது சர்வ சகஜம்தானே. அந்த உரிமையை பூராவும் பெற்று அனுபவித்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணன். தன் தம்பிக்கு கல்யாணம் ஆனால் ஆகட்டும், தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அவன். இது விஷயத்தில் அவன் தாயாருக்குத்தான் ரொம்பவும் வருத்தம். மற்றபடி வாழ்க்கையில் எவ்வித குறையும் இல்லாத அவளுக்கு தன் மூத்த பிள்ளை கல்யாணம் செய்து கொள்ள மறுத்தது பெரிய குறையாகப்பட்டது. கிருஷ்ணனுக்கும் சீதாராமனுக்கும் இடையே இருந்த நட்பை அறிந்திருந்த அவள் சீதாராமனிடம் கூட தன் பிள்ளைக்கு புத்தி சொல்ல சொல்லி கெஞ்சினாள். நீதான் அவனுக்கு அண்ணா ஸ்தானத்திலிருந்து சொல்லேன் சீதாராமா என்றால் கிருஷ்ணனின் அம்மா ஒரு நாள். சீதாராமனுக்கு டிஃபனும் அவனுக்கு பிடித்த மாதிரி திக்காக காஃபியும் கொடுத்து விட்டு கேட்டாள். அது விஷயமாக சீதாராமன் தன்னிடம் பிரஸ்தாபித்தது கிருஷ்ணனுக்கு ஞாபகம் வந்தது. நண்பன் என்கிற தோரணையில் சற்று நெருங்கிய உரிமை கொண்டாடி கொண்டேதான் சொன்னான் சீதாராமன். இந்த உரிமையை அவனுக்கு தர தயாராக இருந்த கிருஷ்ணன் அவன் சொன்னதை கேட்க தயாராக இல்லை. சீதாராமனிடம் இது விஷயமாக சொன்னது பற்றி தன் தாயாரை கூட கோபித்துக் கொண்டான். அதெல்லாம் சரி, இப்போது சீதாராமனின் மைத்துனி லீலா விஷயமாக என்ன செய்வது என்று படுக்கையில் படுத்து புரண்டு கொண்டே யோசித்தான் கிருஷ்ணன். அவன் அதுவரையில் கண்டிருந்த மற்ற பெண்களை விட லீலாவை அவனுக்கு அதிகமாகத்தான் பிடித்திருந்தது. முதல் நாள் சந்தித்த போதே அவன் அவள் அழகில் ஈடுபட்டு விட்டான். 2 நாழிகை நேரம் பழகுவதற்குள்ளாகவே அவளுடைய அசாதாரண அறிவும் மனப்பண்பும் அவனை கவர்ந்தன. ஒதுங்கி விடுவதா அல்லது இன்னும் நெருங்குவதா? இப்படி சிந்தித்துக் கொண்டே லீலாவை ஞாபகமாக படுத்திருந்தவன் இரவு 1 மணிக்குத்தான் தூங்கினான். அசந்த தூக்கம் அல்ல அது. லீலாவை பற்றியும் தான் காண வேண்டிய முடிவு பற்றியும் கனவுகள் நிறைந்த தூக்கம். விடியற்காலையில் தானும் லீலாவும் மணப்பந்தலில் வீற்றிருப்பதாகவும், நண்பர்கள் எல்லோரும் கேலி செய்வதாகவும், கெட்டி மேளம் அடிப்பதாகவும் கனவு கண்டு விழித்துக் கொண்டான். அசட்டுத்தனமான ஒரு பலகீனமான மனோநிலையில்தான் கனவு கண்டதை தன் தாயாரிடம் முதல் காரியமாக காஃபி சாப்பிடுவதற்கு முன்னரே சொல்லிவிட்டான்.
விடியற் காலையிலே கண்ட கனவு பலிக்கும் பாரேன் என்றாள் அவன் தாயார். தெய்வாதீனமாக அவன் கனவு பலித்துவிடக் கூடாதா என்கிற நம்பிக்கையுடனும் ஆசையுடனும் சொன்னாள். அப்படியெல்லாம் என்ன பயமுறுத்தாதேமா என்றான் கிருஷ்ணன். உங்களை பயமுறுத்த நானே வந்திருக்கேன் என்று சொல்லி கலகலவென்று சிரித்துக் கொண்டு உள்ளே வந்த லீலாவை அவன் அந்த சமயம் அங்கு எதிர்பார்க்கவில்லை. தாயாரும் பிள்ளையும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமலேதான் லீலா அவ்வார்த்தைகளை கூறினாள் என்பது கிருஷ்ணனுக்கும் அவன் தாயாருக்கும் வெளிப்படையாகவே தெரிந்தது. ஆனால் அவள் பயமுறுத்தல் பலித்து விடுமோ என்று கிருஷ்ணனுக்கும், பலித்து விட்டால் தேவலையே என்று அவன் தாயாருக்கும் இருந்தது என்று சொல்வது பொருந்தும். லீலாவை தொடர்ந்து வந்த சீதாராமனையும் மனோரமாவையும் பார்த்த பின்தான் கிருஷ்ணன் சமாளித்துக் கொண்டான். மற்றவர்களால் சமாளிக்க முடியாத எவ்வளவோ சந்தர்ப்பங்களில் சமாளித்துக் கொண்டு பழகியவன் கிருஷ்ணன். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் சமாளித்துக் கொள்வது அவனுக்கு சிரமமாகத்தான் இருந்தது. வாடா பழி, மாடிக்கு போகலாம் வா என்று சீதாராமனை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு லீலாவுடன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறோமே என்பதையும் மறந்துவிட்டு மாடிக்கு போய்விட்டான். அப்படி கிருஷ்ணன் ஓடி போனது நல்ல சூசகமாகப்பட்டது மனோரமாவுக்கு. தான் உத்தேசித்திருந்த காரியத்தில் பாதி முடிந்த மாதிரிதான் என்று தீர்மானித்துக் கொண்டாள் அவள். தன்னுடன் வந்திருந்தது தன் தங்கை என்றும் அவளுக்கு கிருஷ்ணனை தெரியும் என்றும் கிருஷ்ணனின் தாயாரிடம் தெரிவித்துவிட்டு வேறு ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் மனோரமா அவளிடம். லீலாவின் அழகையும் அவள் நடை உடை பாவனைகளையும் பேச்சையும் கவனித்த கிருஷ்ணனின் தாயாருக்கு இந்த மாதிரி ஒருத்தி கிருஷ்ணனுக்கு மனைவியாக வாய்க்க கூடாதா என்றுதான் இருந்தது என்று சொல்லவும் வேண்டுமா? அத்தியாயம் 10. அதெல்லாம் எப்படி நேர்ந்தது என்று பிற்காலத்தில் கேட்டிருந்தால் கிருஷ்ணனால் சொல்லியிருக்கவே முடியாது. உண்மை என்னவென்றால் அது அவனுக்கே தெரியாது. அவனும் கல்யாணமானவர்கள் கோஷ்டியில் சேர்ந்து விட்டான். அபாயம் அபாயம் என்று கூறிக்கொண்டிருந்தது போக. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு கிருஷ்ணன் பழக்கப்படாதவன் என்பதும் இல்லை. லீலாவை போன்ற அழகியை, அவளையும் விட அழகானவர்களை அவன் சந்தித்ததுண்டு, அவர்களுடன் பழகியதுண்டு. அவளை விட அறிவுள்ளவர்களையும் அவன் அறிவான். ஆனால் அந்த அழகும் அறிவும் சேர்ந்த ஒரு பெண்ணைத்தான் அதற்கு முன் அவன் சந்தித்ததில்லை. அவள் அழகையும் அறிவையும் கண்டேதான் மயங்கிவிட்டதாக அவன் நினைப்பு. ஆனால் லீலாவுக்கும் மனோரமாவுக்கும் தெரியும் இதெல்லாம் எப்படி நேர்ந்தது. ஏனென்றால் இப்படித்தான் நேர வேண்டும் என்று நினைத்து விசைகளை முடுக்கி நடத்தி வைத்தவர்கள் அவர்களே அல்லவா. சீதாராமனுக்கு கூட அவர்களுடைய யுக்திகள் எல்லாம் சரிவர தெரியாது. அவற்றின் பலனை கண்டுதான் அவனும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். கிருஷ்ணனுடைய மனதில் ஏற்பட்ட மாறுதல் 10 நாட்களில் நிகழ்ந்தது. அந்த 10 நாட்களும் லீலா தன் சகோதரியுடன் கோமலீஸ்வரன் பேட்டையிலேதான் தங்கியிருந்தாள். முதல் நாள் இரவு லீலாவை மனோரமா கோபித்துக் கொண்டாள். கிருஷ்ணனை பற்றி இல்லாததையும் பொல்லாததையுமாக சொல்லி லீலாவின் மனசை கலைக்க முயன்றாள். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறாதது கண்டு தன் தங்கையுடன் தானும் சேர்ந்து கொண்டு இருவரும் கிருஷ்ணனை பிடிக்க வலை வீசினார்கள். லீலா மட்டும் தனிப்பட்டவளாக இருந்தால் கல்யாணம் என்கிற தலையில் இருந்து கிருஷ்ணன் தன்னை சாமர்த்தியமாக விடுவித்துக் கொண்டு தப்பி இருப்பான். ஆனால் மனோரமாவினுடைய முதிர்ந்த அனுபவமும் அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்த கிருஷ்ணனின் பழக்க வழக்கங்களும் உபயோகப்பட்டன. கிருஷ்ணனுக்கும் லீலாவுக்கும் கல்யாணமாகிற வழியிலே கிருஷ்ணன் அந்த 10 நாட்களும் அதற்கு முன் வந்தது போல சீதாராமனை தேடிக்கொண்டு மாலையில் மட்டும் வருவதில்லை. காலையிலும் வந்தான், நண்பகலிலும் வந்தான். முன்போதெல்லாம் கீழே காரில் இருந்தபடியே ஹாரன் அடித்து தன் நண்பனை கூப்பிட்டு கொண்டு போய் விடுவதில்லை. ஒரு எட்டில் 3 படி தாண்டி மாடிப்படி ஏறி வருவான். அதற்கு முன் எப்பொழுதாவது நேர்ந்தால் ஒழிய மனோரமாவுடன் அதிகமாக பேசாதவன் இப்பொழுது தினம் ஏதாவது பேசுவான். ஆனால் பேச்சு வேறு எதை பற்றி தொடங்கினாலும் லீலாவிலே தான் போய் முடியும். இந்த 10 நாட்களிலும் லீலா ஒரு 10 தடவைக்கு மேல் அவன் முன் வரவில்லை. வீட்டிலே தான் இருப்பாள். ஆனால் ரொம்ப அலுவலாக இருப்பது போல வந்துவிட்டு ஓடிவிடுவாள். ஒரே ஒரு நாள் மாலையில் தவிர 1/4 மணி நேரத்திற்கு மேல் அவனுடன் தனியாக இல்லை. அப்படி அன்று தனியாக விடப்பட்டதற்கும் மற்ற நாட்களில் தனியாக இல்லாததற்கும் பொறுப்பு மனோரமாவே. லீலாவை கிருஷ்ணன் சந்தித்த 12வது நாள் அவனுடைய தகப்பனார்
யாரோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுத்துவிட்டு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க கிருஷ்ணன் ஆட்சேபிக்க மாட்டான் என்று அவன் சிநேகிதன் சீதாராமன் கொடுத்தானே என்று அவர் மனைவியிடம் கூறுவது கிருஷ்ணனின் காதிலும் விழுந்தது. சாதாரணமாக இந்த மாதிரி பேச்சு அவன் காதில் விழும்படியாக வீட்டில் நடந்தால் எரிந்து விழுவான் கிருஷ்ணன். ஆனால் இப்பொழுது சற்றே நிதானமாக கவனித்தான் அந்த பேச்சை. யார் அது என்று கேட்டார் கிருஷ்ணனின் தாயார். யாரோ மயிலாப்பூர்காரரா, பொண்ணு பேரு லீலாவா என்றார் அவன் தகப்பனார். மனோரமனுடைய தங்கை. ஆமா, அவ அன்னைக்கு கூட வந்திருந்தாளே என்றாள் அவன் தாயார். அந்த லீலாவின் அழகையும் குணங்களையும் பற்றி வர்ணிக்க தொடங்கினாள் தன் கணவனிடம். இந்த வர்ணனை கிருஷ்ணனுக்கும் திருப்தி அளித்தது என்றே சொல்ல வேண்டும். கிருஷ்ணன் தங்கள் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருப்பது அவன் பெற்றோருக்கும் தெரியாமல் ஒன்றும் இல்லை. வீணாக வளர்த்துவானேன். கிருஷ்ணனுக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் ஒரு நல்ல நாளில் நல்ல லக்கணத்தில் சம்பிரதாயமான வழியிலே நடந்தேறியது. இதில் யாருக்கு திருப்தி அதிகம் என்று சொல்ல முடியாது. மனோரமாவுக்கா, லீலாவுக்கா, இல்லை சீதாராமனுக்கா என்று தீர்மானிப்பது மிகவும் சிரமமான காரியமே. ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட தனக்குத்தான் திருப்தி அதிகம் என்று கிருஷ்ணனே சொல்லிக் கொண்டதை முந்தைய பிரம்மச்சாரி விரதம் மாதிரி வீண் வார்த்தை என்று ஒதுக்கிவிட முடியாதுதான். அத்தியாயம் 11. இப்போவெல்லாம் மனோரமா உங்க சிநேகிதர் என்று கிருஷ்ணனையோ சீதாராமனையோ ஏசுவதில்லை. லீலா ஆத்துக்காரர் என்று சற்று பெருமையாகவே தான் சொல்லுகிறாள். பணக்காரன் ஏழை உறவான் அப்புறம் நான் ஒன்னும் சொல்லப்படாது என்று சீதாராமனின் தாயார் அதில் சம்பந்தப்படாமல் ஒதுங்கி விடுகிறாள். கீழ்வீட்டு லட்சுமி அம்மாளுக்கு தன் வம்பு வார்த்தைகள் தான் இப்படி பலித்தன என்பது தெரியவே தெரியாது. இனி அவள் கேட்க மாட்டாள். அவர் ஏன் உங்க ஆத்துக்காரரை தேடிண்டு வரார் என்று. கிருஷ்ணனை பற்றி பேச்செடுக்க இனி சந்தர்ப்பம் வாய்க்காதே என்று அவளுக்கு சற்று வருத்தம் தான். கிருஷ்ணன் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் என்று சீதாராமனின் தாயார் சொல்கிற போதெல்லாம் சீதாராமன் சிரித்துக் கொண்டே எனக்கு பெண் தான் பிறக்கப் போகிறது முதலில் என்கிறான். மனோரமாவும் சிரிக்கிறாள். ஆனால் பதில் எதுவும் சொல்வதில்லை. கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய சீதாராமன் குறுநாவல் முற்றும். இந்த கதை வெளியான ஆண்டு 1943. ஒரு பெரிய சிறுகதை, அதனால குறுநாவலாக 2 பகுதியா கொடுத்திருக்கேன்.